ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். என்ன மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாரு, இந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் நம்ம அண்ணன் நம்ம ஃப்ரெண்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த ஷாப் கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் சாரம் ஜங்ஷன்ல இருந்து லெனின் ஸ்ட்ரீட் போகிற வழியில் மதுரை ஸ்ரீ பாண்டி முனியாண்டி விலாசன் தான் ஹோட்டல் பேர் இருக்கு. ஸோ பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ் போட்டுகிட்டே இருக்காங்க, இந்த பக்கம் பார்த்தாங்கன்னா பரோட்டா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ சிக்கனில் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ வேலை பார்த்தீங்கன்னா பரபரப்பாக நடந்துகிட்டே இருக்குது. ஸோ யாருமே ரெஸ்ட் இல்லாமல் வேலை செய்கிறாங்க. ஸோ கூட்டமாக இதுமாரி வந்துட்டு இருக்குங்க. சரின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் இருக்குன்ட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துலான்னு பார்த்தா, சிக்கனில் எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்காங்க. ஸோ மட்டன்லேயும் அதுமாரி எல்லா வெரைட்டியுமே வச்சுருக்காங்க. ஸோ உள்ளார போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போய் பார்த்தா பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு மாதிரி இருக்குங்க. பழைய காலத்து வீடு எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ அந்த மதுரை முனியாண்டி விலாஸ் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன். ஸோ பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பாலாஜி ஃப்ரேம்ஸ் அப்படின்னு ஒரு ஃப்ரேம் கடை வச்சுருக்காங்க. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு. ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட வந்திருக்கோம். ரேட்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்ட்டு இதிலே பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு பரோட்டா ரேட்டு பார்த்தீங்கன்னா ரூ. 25. ஸோ இங்கே ஹையாக இருக்க மாதிரி பரோட்டா ரேட் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே நார்மல் ரேட்டு தாங்க. சிக்கன் ரைஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லா இடத்துலையுமே ரூ. 100 தான். ஸோ இந்த தூண்லாம் பார்த்தீங்களா, அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே தான் அப்படியே ரெடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ரைஸும் பரோட்டா, ஸோ அப்புறம் தோசை பார்த்தீங்கன்னா ரோஸ்ட் பெரிய தோசையாக ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது மட்டும் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அண்ணனை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட சொல்லியிருந்தேங்க. நான் சாப்பிட்டு ரிவ்யூ சொன்னேன் அப்படின்னு சொன்னோடனே அண்ணன் பார்த்தீங்கன்னா சிக்கன் ரைஸ்லேருந்து சிக்கனை மட்டும் எடுத்து சாப்பிட்டாரு. ஒரு மாதிரி இருக்குது ஆனால் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அடுத்து நம்ம ஃப்ரெண்டு எடுத்து சாப்பிட சொன்னால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் வரமாட்டேன், நல்லா தான் இருக்குது ஆனால் அப்படின்ட்டாரு. சரி ஓகேண்ணே, அப்படியே என்ன நல்லா இருக்குதுன்னு காட்டிடுறேன் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே காட்டிட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சுருந்தாங்க. சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கிரேவி ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்க. நம்ம ரைஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா, ஸோ ரைஸுக்கு மட்டும் இந்த கடைக்கு வந்துடாதீங்க. ரைஸ் மீடியமாக தான் இருக்குது. மற்றபடி பரோட்டாவும் தோசையும் சூப்பருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.